ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் மக்களே. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அளந்து விட்டோமே என்றான் பாரதி. பாரதி பிறந்த மண்ணிலிருந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சுதந்திரமாக இருக்க ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எல்லாம் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ், எது உண்மையான சுதந்திரம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிந்தனை திறன், கருத்து திறன், கருத்து சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், சொல் செயல், நம்ம என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம் லைஃப்பில், நமக்கான உலகத்தில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கா, இல்லை நம்ம இன்னும் அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோமா, இப்படிலாம் வந்து யோசிக்கிறதுக்கான சிந்தனை. ஸோ அதான் நம்ம சிந்தனை சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு சிந்தனை வந்து நம்மளுக்கு மனசில் எண்ணமாக எழுந்ததுக்கப்புறம் அது நம்ம செயல் வடிவில் வந்து நம்ம வழிகாட்ட முயற்சி பண்ணுவோம். அந்த செயல்படுத்துறதுக்கான சுதந்திரம் அது இருக்கா இல்லையோ அது வந்து ஒவ்வொரு மனிதரும் யோசிச்சு பார்க்கணும். இல்லை அப்படின்னா அதை அடையிறதுக்கான முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும். நம்பர் 3, சிந்தனை பார்த்தோம். சிந்தனைன்றது பார்த்திங்கன்னா நத்திங் பட் யுவர் தாட்ஸ். அண்ட் அந்த சிந்தனையை வந்து நம்ம செயல் வடிவத்தில் ஈடுபடுத்துறது நத்திங் பட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அண்ட் நம்பர் 3, இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த ஆக்ஷனுக்கான ரிசல்ட்ஸ். ஸோ அது வர்ற வரைக்கும் நம்ம வந்து we should continue and try to act. ஸோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து சுதந்திரம் மட்டும் போனாது, தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும். சரிங்களா? ஸோ பாரதி இதுதான் மக்களே சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு வந்து சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு கனவு கண்ட பாரதி பிறந்த மண்ணில் நமக்கு வந்து தைரியம் இல்லை, பயத்தோடு இருக்கோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு இழிவு. ஸோ தயவு செஞ்சு எல்லாம் ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியோடையும் இருங்க. ஸோ ஃபியர் இஸ் டெத், கரேஜ் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெசேஜோட இன்றைய பதிவை நம்ம நிறைவு செய்ய விரும்பினாலும் மக்கள் நம்மக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஆசைப்படுவீங்க இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றுங்கிறதுக்காக நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப்பை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா ரியல் எக்ஸாட்டிக் ஸ்பாட்ஸ், நேச்சரோட பிளிஸ்ஸை வந்து அப்படி நம்ம ஃபீல் பண்ணி உங்களையும் ஃபீல் பண்ண வச்சு அதில் அப்படி ஒரு இமர்ஸ் பண்ணி அப்படி டோட்டலாக மெஸ்மரைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு லீவ் மக்களே. நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ த கவுண்டவுன் ஸ்டார்டட் ஃப்ரம் 7, 6, 5, 4, 3, 2, 1 அண்ட் டுடே வி ஆர் ஆல் செட் அண்ட் கெட் டு கோ. ஸோ நீங்களாம் சேர்ந்து என்னோட பயணிக்க போகிறீங்க மக்களே. உங்களோட ஆதரவு வந்து உண்மையிலே ரொம்ப 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 உற்சாகம் அண்ட் ஊக்கம் வந்து கொடுத்துருக்கு. வி ஸ்டார்டட் வித் 1 and now we are over 1000. ஸோ இதெல்லாமே வந்து உங்களால் தான் சாத்தியம். நீங்கள் மட்டுமே இதை வந்து வழிநடத்தி செல்கிறீங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாம் பயணித்து இந்த பயணத்தை உண்மையிலே என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் ஸ்டே டியூன்ட்.